வணக்கம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா பிரிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர். ஸோ பிரிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர், தோல்பூரி டைப் டெக்ஸ்சர், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் பண்ணுறது தான் அந்த டைப் டெக்ஸ்சர். ஸோ எப்படி டேப்பிங் பண்ணோம், எனி சைஸ் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ எதுக்காக இந்த பிரிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு டெய்ல்ஸோ அப்படி சொல்கிறோன்னா, இந்த டெய்ல்ஸு மற்ற இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் 5 இயர்ஸ், 2 to 3 இயர்ஸில் என்ன ஆகும்னா வால்ஸ்லேருந்து பேருந்து கீழே விழுந்துடும். ஸோ அதை வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் போய் அதே டைல்ஸ் கடைக்காரங்கிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க, அது அவைலபிள் இல்லை, இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள டைல்ஸ் தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே தான் டெக்ஸ்சரோட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு. இந்த டெக்ஸ்சர் என்ன ஆகும்னா, அது லைஃப் லாங் உங்கள் வால்ஸோடே இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு வேறு கலர்ஸ் வேணும், இந்த இந்த டெக்ஸ்சரோட கலர் பிடிக்கல, இல்லை அந்த டெக்ஸ்சர் இருக்கும் எனக்கு வேறு பேட்டர்ன் வேணும்னா கூட அந்த டெக்ஸ்சர்னால நீங்கள் அப்படியே அந்த டெக்ஸ்சர்னால அப்படியே நீங்கள் இன்னொரு டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த டெக்ஸ்சரோட அட்வான்டேஜஸும் கூட. ஸோ பிரிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எனி ஷேப்ஸ் இந்த சென்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் பிரிட்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஒரு ஸ்கொயர் டைப் பிரிட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எது கேட்டாலும் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த சைஸஸ் பார்த்து டியூப் லெவல் வச்சு ஸ்ட்ரெயிட் பார்த்து அதுக்கப்புறம் ஒட்டி அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது வெறும் டெக்ஸ்சரோடு இல்லை, அதில் க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும். எப்படின்னா ஒரு டபுள் கலர்ஸ், எனி கலர்ஸ் கொடுக்கலாம். எனக்கு கிரே கலர் வேணும், கிரே, இல்லை எனக்கு டெரக்கோட்டா ரெட்டில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேணும் பண்ணலாம். க்ரூஸ் வந்து 1/4 இன்ச் கொடுக்கலாம், 1/2 இன்ச் கொடுக்கலாம், 1 இன்ச் கொடுக்கலாம். ஸோ அது எண்ட்லெஸ், க்ரியேட்டிவிட்டி இஸ் எண்ட்லெஸ் அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி அந்த பிரிக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.